Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. கிளம்பாக்கம் எங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு நிறைய பேருக்கு தெரியல. சென்னை மாநகரத்துல வந்துட்டு கிளம்பாக்கம் எங்க இருக்குன்னு தெரியலன்றதுல அதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயம். இல்ல அதெல்லாம் வந்து கத்துக்க போறாங்க. வீடியோ பாக்குறவங்க அவங்க கமெண்ட்ல போடுவாங்க, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாத்திரன்னு சொல்றாங்க. இப்ப கிளம்பாக்கத்துக்கு எப்படி போவாங்க மக்கள்? கோயம்பேட்டிலிருந்து நாங்க எப்படி கிளம்பாக்கத்துக்கு போறதுன்னு கேக்குறாங்க. புது வழித்தடம் தான் உருவாக்குறாங்க. தாம்பரம் போற வழித்தடத்தை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க கிளம்பாக்கம். அதாவது வந்து ஒரு வீட்டுல கரப்பாம்பூச்சி வந்துருச்சு அப்படின்றதுக்காக வீடை கொளுத்துறது நியாயமா? சென்னையில மட்டும்தான் விமான நிலையத்தையும் தாண்டி ஒரு பேருந்து நிலையம் இருக்கு அப்படின்னா அது கிளம்பாக்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. தொலைநோக்கு பார்வையோடு இது திட்டமிடப்பட்டு எப்படி விமான நிலையத்தை தாண்டி பேருந்து நிலையத்தை கொண்டு போறது? இந்த இன்டர்வியூ கொடுத்தவங்க கூட நீங்க பாருங்க, அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் சொல்லுவாங்க. இல்ல கோடம்பாக்கம், கோயம்பேடு அந்த அந்த கொச்சைப்படுத்துறாங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்க யதார்த்தத்தை சொல்லிதான் எவ்வளவு கொச்சைப்படுத்துறாங்க பாத்தீங்க மக்களை. வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகளால் தான் சென்னை தலைநகரம் வந்து ஸ்தம்பிக்குது, டிராபிக்கா இருக்குன்னு புதுசா ஒரு உருட்டு உருட்டுறாங்க. மக்கள் எப்ப கூடுவாங்க? திருவிழா காலங்கள்ல கூடுவாங்க. நீங்க கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அந்த நேரங்கள்ல பயன்படுத்துங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பேர் வச்சு பேர்லாம் சொன்னா பேர் இல்ல ஐயா, நீங்க மாத்துறீங்க பாருங்க. நீங்க அப்படியே மாத்திர பாருங்க ஐயா. அதுக்கு பேர் வைக்கிறது வந்து குறிப்பிடல. நீங்க அதுக்கு அப்புறம் போய் தெரியும். அடுக்குமா டெண்டரை யாருக்கு கொடுத்திருக்கீங்க? சொல்லுங்க. தைரியமா சொல்ல மாட்டாங்க. இங்க இருந்து குஜராத்ல உள்ளவர் கொடுத்திருக்காங்க. டெண்டர் வந்து ஆன்லைன். அத பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஒரு நெல்லு விளையிற பூமியை அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல நாங்க ஏர்போர்ட் கட்டுவோம் என்பது சர்வாதிகாரத்துக்கு உச்சமா இல்லையா? பதில் சொல்லுங்க ஐயாவை. அதிமுக 8 வழி சாலையை உருவாக்கும் சொல்லும் போது எதுக்கு இந்த திமுககாரங்க எல்லாம் இறங்கி வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க? விளைநிலத்தை அதிமுக அழிக்கிறது, மரங்களை வெட்டுகிறார்கள், விவசாய நிலத்தை அழிக்கிறார்கள், அதனால் 8 வழி சாலையை மிக வன்மையாக கண்டிப்போம். இதே திமுக அரசாங்கம் போராடியதா இல்லையா? அதே மாதிரி விளைநிலத்தை அழித்து எதுக்கு அந்த விமான நிலையம் நீங்க கொண்டு வரீங்க? அப்புறம் ரெட்டே வேடமா? அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வாய், ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு வாயா? நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். திமுக ஆதரவாளரும் பெரியார் சிந்தனையாளருமான திரு ராமமூர்த்தி அவர்கள், அதே போல இளையோர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு லயோலா மணி அவர்கள், இருவரையும் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக திரு லயோலா மணி அவர்களிருந்து தொடங்கலாம். இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு மாற்றுற நாள் முதல் வந்து தொடர் விமர்சனங்கள் வருது. அதாவது எதுக்கு மாத்துறாங்க, தேவையெல்லாம் மக்கள் அலக்கழிக்கப்படுறாங்க, அல்லவலப்படுறாங்க அப்படின்றாங்க. இது ஒரு நல்ல திட்டம், அதாவது ஒரு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறாங்க, ஒரு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறாங்க. இதுக்கு எதுக்கு தொடர்ச்சியாக எதிர்மறையான கருத்துக்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க? கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாற்றியது கடுமையான விமர்சனம் வந்துச்சு. யாரு விமர்சனம் செஞ்சாங்க சொல்லுங்க? இல்ல பொதுமக்கள் விமர்சனம் பண்றாங்க, எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, திமுகவினர் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகளை விட, கட்சி நடத்தக்கூடியவர்களை விட அதிகமாக விமர்சித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான். ஏன்னா பொதுமக்கள் தான் அதிகமா பேருந்து நிலையங்களை பயன்படுத்துறாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பஸ்ல போறது இல்லை, ட்ரெயின்ல போறது கிடையாது. எல்லாம் அவங்க சொகுசு கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ இங்க விமர்சனங்கள் அதிகமா யாரு வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமர சாமானிய மக்கள் தான் முன் வச்சாங்க. இப்போ கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பேருந்து நிலையங்கள் வேணான்னு நான் சொல்லலை, பேருந்து நிலையங்கள் தேவைதான். எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நீங்க செய்யாம அவசரமாக கோயம்பேடுல இருந்து பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. திடீர்னு ஏன் எவ்வளவு அவசரம்? பேருந்துகளே இல்லை. இப்போ பொங்கல் நேரங்கள்ல மக்கள் அவ்வளோ கூட்டம், நீங்க உடனே வந்து கோயம்பேடுல இனிமே பேருந்து இருக்காது, கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் போயிருங்க அப்படின்னு சொல்றீங்க. கிளம்பாக்கத்துக்கு எங்க பேருந்து இருந்துச்சு? கிளம்பாக்கத்துல தான் 24 மணி நேரம். சொல்லட்டுமா, வேதனையோடு ஒண்ணு சொல்லட்டுமா? இது வந்து உங்களுக்கு நகைச்சுவையா இருந்தா கூட, ஐயா கூட அது நகைச்சுவையா இருக்கலாம். உண்மையிலே வேதனையான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு கிளம்பாக்கம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? இல்ல நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம சமூக வலைதளத்துல எங்க இருக்குன்னு எப்படி போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கிளம்பாக்கன்ற அந்த பேரு 10 ஆண்டுகளா சென்னையில இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியல. நான் வேதனையா தான் சொல்றேன். இதை நீங்க நகைச்சுவையா கூட எடுத்துக்கோங்க. கிளம்பாக்கம் எங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அப்படிதான் மக்களுடைய வாழ்வியல் இங்க இருக்கு, மக்களுடைய அறியாமை அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேருந்து நிலையத்தை நீங்க மாத்துறீங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க என்ன செஞ்சீங்க? எதற்காக பேருந்து நிலையத்தை அவங்க மாத்தினாங்க? போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நாங்க வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இந்த போக்குவரத்தை மாத்துறேன்னு சொல்றாங்க. இப்ப கிளம்பாக்கத்துக்கு எப்படி போவாங்க மக்கள்? இல்ல அதுக்கு தான் இங்க இருந்து சிறப்பு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் போகும்போது டிராபிக் ஆகாதா? இப்ப ஒரு கிளம்பாக்கத்துல இருந்து 5 மணிக்கு
கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பாக்கத்துக்கு 5 மணிக்கு பேருந்து போகுதுங்க. அது டிராபிக்கா இருக்குமா இல்ல அப்படியே சல்லுன்னு போயிடுவாங்க? இல்ல அதுக்கு தான் சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். என்ன சிறப்பா கட்டுப்படுத்துறதுக்கு சிறப்பா இருந்தாலும் ரோட்ல தானங்க போவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கோயம்பேடுல இருந்து கிளம்பாக்கத்துக்கு எப்படி போவீங்க? பேருந்துல போவீங்க, சிறப்பு பேருந்துல போவீங்க. சிறப்பு பேருந்து ரோட்ல தான் போவோம், வேற எதுலையும் பறந்துலாம் போகாது. அப்ப அந்த கிளம்பாக்கத்திற்கு கோயம்பேடுல இருந்து போகக்கூடிய பேருந்து போகும்போது டிராபிக் ஆகுமா ஆகாதா? இல்ல ஆகும், நிச்சயமா. ஊரப்பாக்கத்துல டிராபிக் இருக்கா இல்லையா? இல்ல இருக்கு. மண்டலூர் மேம்பாலம் பக்கத்துல டிராபிக் இருக்கா இல்லையா? அது எப்பவும் நார்மலாவே வெளியூருக்கு போற பேருந்துகள் அப்படியே போயிட்டே இருந்திருக்கலாமே. அதாவது வந்து ஒரு வீட்டுல கரப்பாம்பூச்சி வந்துருச்சு, ஒரு வீட்டுல வந்து எலி வந்துருச்சு அப்படின்றதுக்காக வீடை கொளுத்துறது நியாயமா? வீடை இடிக்கிறது நியாயமா? இப்ப அவசரமா வந்து இந்த கோயம்பேடை மாத்திட்டு கோயம்பேட்டுல என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க மக்களுக்கு, அதை தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ணாம வந்து இந்த மாற்றுவது என்பது தவறான ஒரு போக்கு தான். ஏன்னா மக்களுடைய அவலத்தை நம்ம கண்ணெதிர பார்த்தோம். நீங்க கிளம்பாக்கம் போனீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, போயிருந்தீங்கன்னா அதனுடைய வலியும் வேதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப சமீப காலமா தான் 2-3 நாட்களா தான் வந்து சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, விமர்சனங்கள் அதிகமானதுக்கு பிறகு. ஆனா பொங்கல் காலகட்டத்துல, அந்த தொடர் விடுமுறை காலகட்டத்துல உண்மையிலே சொல்ற எந்த திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, பேருந்துகள் இல்லை. அப்படியே கோயம்பேட்டுக்கு நம்ம வந்தா கூட கிளம்பாக்கத்திற்கு 1 மணி நேரம் காத்திருந்து தான் பேருந்துல போகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இது போன்ற நெருக்கடியான சூழலை எதற்காக இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம். திரு ராமமூர்த்தி சார், அதாவது தொடர்ச்சியா நீங்க திமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுக்குமே நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய முழு ஆதரவையும் நீங்க வந்து விமர்சனங்களுக்கு வந்து எதிர்கட்சிக்காரர்களுடைய சூழ்ச்சி இல்லைன்னா சொல்லிட்டு வரீங்க. இப்ப கிளாம்பாக்கத்துக்கு இன்னைக்கு ஒரு பொதுப்படையான ஒரு நபர் வந்து இன்னைக்கு அனுபவிச்சு ஒரு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அடிப்படையில நான் ஒரு திமுக குடும்பத்திலிருந்து வந்தவன், திமுகவோட பயணிக்கிறேன். திமுகவா பேச வேணாம், ஒரு சாமானியனா பேசுங்க போதும். திமுக ஆதரவுன்ற அடிப்படையின் கேள்விக்காக அந்த பதில். உண்மையை பேசுங்க, அறத்தை பேசுங்க. அறத்தை பேசணும்னா உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு செயல் இப்போ கிளாம்பாக்கத்தில் நடந்துட்ட மாதிரி ரொம்ப ஆதங்கப்பட்டு நண்பர் பேசுறாரு. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த மாநகரங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மும்பையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 முனையங்கள் இருக்குது. அதில் மத்திய முனையம்ன்றது வந்து எல்லா பகுதி வாகனங்களும் வந்து செல்லக்கூடிய மத்திய முனையம்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் டெர்மினஸ்ன்னு சொல்கிறது. அது மட்டுமே 3 இருக்குது மும்பையில். இது இல்லாமல் 3 வடாலா, ஒர்லி, மோர்லி அப்படின்ற இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 5 இடங்கள்ல இருக்குது. நரேலா, அதே மாதிரி வந்து ஆனந்த் விஹார், அது மாதிரி ஒரு 5 இடங்களில் வந்து துவாரகா, அப்படி ஒரு 5 இடங்களில் வந்து டெல்லியில் இருக்குது. பெங்களூர் எடுத்துக்கினாலும் ஹைதராபாத் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே நிலைமை தான். பெங்களூர் எடுத்திங்கன்னா மெஜஸ்டிக் இருந்தது, கலாஸ்பாளையம்னு ஒரு இடம் இருக்கும், அதன் பிறகு சேட்டலைட் பேருந்து நிலையம். ஹைதராபாத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 4 இடங்களில் இருக்குது. இது வந்து ஒரு நகரம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் பொழுது இது வந்து நம்ம தடுக்கவே முடியாது. ஏதோ கிளாம்பாக்கம் யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி தம்பி சொன்னார். மேபி அவருக்கு அந்த அப்போ ரொம்ப ஸ்கூலில் படிச்சிருந்துருப்பார்னு நினைக்கிறேன். துணை நகரம்னு ஒரு விஷயம் உருவாச்சு தெரியுங்களா? வண்டலூரை சார்ந்த அந்த பகுதிகளில் வந்து துணை நகரம் வந்து சென்னைக்கான துணை நகரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு செயல் திட்டம் வந்து கலைஞர் ஐயா காலகட்டங்களில் அது உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து பாமக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை அறிவிச்சதன் அடிப்படையில் வந்து அது கைவிடப்பட்டது. அந்த காலகட்டத்திலே வந்து அங்கே வந்து ஒரு மத்திய பேருந்து நிலையத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு செயல் திட்டமாக இருந்தது. இப்போ சொல்கிறாங்க அங்கே வந்து ரயில் வழித்தடம் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. கோயம்பேட்லேயே அதே நிலைமை தான் இருந்தது. அம்மையார் வந்து 2001 வந்து அதாவது இந்த ரயில் வழித்தடம் எல்லாம் இல்லைன்னு சொன்னதால் கலைஞர் ஐயா காலத்தில் அது அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடப்பட்டது. வணிக அந்த இது கோயம்பேடு அந்த காய்கறி சந்தை வளாகம் மட்டும் கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்துக்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடப்பட்டது. அதன் பிறகு அம்மையார் ஆட்சி காலம் வந்த உடனே அது வேக வேகமாக அது திறக்கப்பட்டது. அதன் பிறகு 11 ஆண்டுகள் கழிச்சு தான் அங்கே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குச்சு. அதுக்கு முன்னே சென்ட்ரல்லேருந்து 15Bன்னு ஒரு பஸ்ஸை வந்து புதுசாக ஒரு வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்குனாங்க. எல்லா வழித்தடங்கள்லேருந்தும் கோயம்பேடுக்கு பேருந்துகளை வந்து இயக்குனாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து காலங்காலமா திட்டமிட்டு செஞ்சது. 12 ஆண்டுகள் கழித்து தான் அங்க மெட்ரோ சேவையே கிடைச்சது. ஆனா இப்ப 10 மாதத்துல வந்து இங்க ரயில் தனியா ஒரு ரயில்வே நிலையத்தை அங்க உருவாக்குறாங்க. இல்ல கத்துக்கிட்டு தான் ஆகணும்.
சென்னை மாநகரத்துல வந்துட்டு கிளாம்பாக்கம் எங்க இருக்குன்னு தெரியலன்றதுல அதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயம். இல்ல அதெல்லாம் வந்தா கத்துக்க போறாங்க. வீடியோ பாக்குறவங்க அவங்க கமெண்ட்ல போடுவாங்க, நீங்க பாருங்க அதை படிங்க. இருக்கட்டும். இப்போ மாதவரம் அந்த வடக்கு, ஏன்னா வந்து வேற பிற நகரங்களை காட்டிலும் வந்து சிட்டி ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து 70களிலே சென்னைக்கு ஒரு பேர் உண்டு. நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து அந்த பக்கம் வந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஏறக்குறைய 120 கிலோமீட்டர் வழி ஃபுல்லாகவே டெவலப் ஆயிருக்கு. 120 கிலோமீட்டர் டெவலப் ஆயிருக்கு. இந்த பக்கம் நீங்கள் நெடுங்கிழக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் ஏறக்குறைய செங்கல்பட்டு வரைக்குமே வளர்ந்துருக்கு. அப்போது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கோண அளவில் வந்து ஒரு நகரம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும்போது ஒரு பேருந்து நிலையத்தை வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு 720 பேருந்துகள் தான் அங்கேருந்து இயங்க போகுது. அது கூட தென் மாவட்டத்துக்கு மட்டும்தான். பெங்களூர் அதுதான் வந்து மைய சாலையாக இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து தான் பெங்களூர், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி அந்த பகுதிகளெலாம் அங்கே தனியாக பிரித்து விட்டாங்க. இதே தென் மாவட்டம் போகிறவங்களுக்கு வட சென்னையில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்ற காரணத்துக்காக அந்த ரிங் ரோடு வழியாக அவங்க மாதவரம் பஸ் முனையத்துக்கு வந்து அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 160 வாகனங்களை வந்து அங்கேருந்து போகிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடையாறில் ஏற்கனவே ஒரு 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 முனையம் இருக்குது, ஒரு சின்ன முனையம். அங்கே நிறைய பஸ் எல்லாம் இந்த வட மாவட்டம் இந்த நெருக்கத்தில் இருக்க காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து அடையாறு வந்துடுறாங்க. தாம்பரம் ஒரு முனையம். இந்த திட்டங்கள் எல்லாமே எங்கெங்க இருந்து என்ன அரசு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு அது பிரச்சனை இல்ல. கோயம்பேட்டில் இருக்கிற மக்கள் வந்து கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போறதுன்னு கேக்குறாங்க. ஏற்கனவே நீங்க போக்குவரத்து ஏற்படும் சொல்லி நீங்க கொண்டு போயிட்டீங்க, இப்ப எப்படி போறதுன்னு கேக்குறாங்க. கோயம்பேட்டில இருந்து நாங்க எப்படி கிளாம்பாக்கத்துக்கு போறதுன்னு கேக்குறாங்க. புது வழித்தடம் தான் உருவாக்குறாங்க. இப்போ தாம்பரம் போற வழித்தடத்தை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க கிளாம்பாக்கத்துக்கு. இன்னைக்கு செய்தியில சொல்லிட்டாங்களே, இப்பதான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இல்ல இப்பதான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இன்னும் அந்த வேலைக்கான பணிகள் இன்னும் முழுமையடையல. ஆனாலும் அவசர கதியில அந்த கிளாம்பாக்கத்தை திறந்ததுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது வந்து நம்ம இப்போ போர்க்கால அடிப்படையில வேலைக்கு பணிகள்லாம் செய்து முடிச்சது யாருங்க? அதிமுக அரசு தாங்க செய்து. அதாவது ஐயா, இது வந்து நீங்க உடனே அதிமுக அதுக்கு முன்னே வந்து கலைஞர் திட்டம் ஐயா, நீங்க வந்து ஒரு மாதிரி துணை நகரத்தை உருவாக்கும் போதே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து திட்டமிடப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே நான் சொல்றேன். ஐயா, அதிமுக அரசாங்கத்தில் தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. முதல்ல பாரிஸ் ஒரே நிமிஷம் வரலாற்று நிகழ்வோட போயிடுறேன். பாரிஸ்ல இருந்து அங்க முதல்ல இதே மாதிரி பேருந்து நிலையத்தை எடுத்துட்டா அவ்வளவுதான், அங்க தொழில் எல்லாமே முடங்கிடும் அப்படின்னாங்க. கொத்தாச்சாவடியில இருந்து கோயம்பேடு. இப்போ அப்ப என்ன பண்றாரு? அப்ப என்ன பண்றாருன்னா உயர்மட்ட சாலை அமைக்கிறார். அது வந்து அந்த பேருந்து நிலையம், பேருந்து முனையம். இது ஒட்டுமொத்தமா வந்துட்டு இன்னைக்கு ஆசியா கண்டத்திலே பெரிய பேருந்து நிலையங்கள் வந்து கீழம்பாக்கத்துல பேருந்து நிலையங்கள் உருவாக்குனது நம்ம தப்புன்னு சொல்லல. ஐயா அந்த மாதிரிதான் பேசுறாரு. அதாவது பணிகளே முடிக்கப்படாம சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே செய்யாம அவசரமாக திறக்க வேண்டிய சூழல் ஏன்னா நம்ம கேட்கிறோம். ஆமா, இங்க சொல்லுங்க. இல்ல, இங்க இருந்து போறதுக்கு மக்களுக்கு முறையான ஏற்பாடு செய்யணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க துணை நகரத்தை உருவாக்கி அங்கே ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. அது வரவேற்கிறோன்றாங்க. ஆனாலும் மக்களுக்கு சிரமம் தருதே, இன்னைக்கு போக்குவரத்துக்கு வசதியே இல்லையேன்றாங்க. அதை சொல்லுங்க ஐயா, நீங்க அந்த நடவடிக்கை என்ன பண்ணிருக்கீங்க? யார் சிரமம்? மக்கள் தான் சிரமம் பண்றாங்க. மக்களுக்கு தான் சிரமம். திமுக எம்எல்ஏகளுக்கும் எம்பிகளுக்கும் சிரமம். நீங்க எடுத்துக்கங்க, எம்எல்ஏவோ எம்பியோ இந்த பக்கம் ஆதரவாளர்களோ வந்து நீங்க கார்ல தான் போறீங்க, பஸ்ல போக போறது கிடையாது. பஸ்ல போனதா அந்த இன்டர்வியூ கொடுத்தவங்க கூட நீங்க பாருங்க, அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் சொல்லுவாங்க. இல்ல கோடம்பாக்கம், கோயம்பேடு அந்த 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 பகுதியில் இருக்கிறவங்க யதார்த்தத்தை சொல்லிதான் எவ்வளவு கொச்சைப்படுத்துறாங்க பாத்தீங்க மக்களை. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பேசுறாரு, இப்போ ஒரு நாளைக்கு நான் 800 ரூபாய் சம்பாதிச்சேன், இப்ப இந்த பேருந்து நிலையம் மாற்றப்பட்ட பிறகு வெறும் 200 ரூபாய் கூட எனக்கு கூலி வரல, நான் வந்து ஆட்டோவே வந்து லோன் போட்டு வாங்கியிருக்கேன், நான் எப்படி இஎம்ஐ கட்டுவேன்னு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பேசுறாரு. அப்ப இந்த ஆட்டோ ஓட்டுநர் இவர் என்ன எதிர்கட்சிக்காரரா இருப்பாரு அவரு. இது எவ்வளவு ரொம்ப ஒரு அநாகரிகமா பேசுறாரு ஐயா அவர். உண்மையிலே மக்கள் பேசுறதா நான் சொல்றேன். அப்ப அங்க பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து ஒரு சமூக விரோதின்னு சொல்ல வர்றாரா? இல்ல வந்து அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ தூண்டுதலின் பேர்ல வந்து பேசுறாங்கன்னு சொல்றாங்களா? அப்ப ஊடகம் வந்து அதிமுக கிட்டையும் மற்ற எதிர்கட்சிகிட்டையும் காசு வாங்கிட்டு திமுக எதிராக வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதா சொல்ல வர்றாரா? இல்ல, என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு விடையும் சொல்றாங்க. அதாவது அதிமுக ஆட்சியில அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டம். ஆமாங்க, ஏன் திமுகவை குறை சொல்றீங்க? நாங்க என்ன இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. நாங்க திமுக தான் கொண்டு வந்தாங்க, அவங்க தான் செங்கல் வச்சாங்க, அடிக்கட் நாட்டினாங்கலாம் நாங்க சொல்லல. 400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது வேலையே வந்து முழுமை பெறாம, டெண்டர் விடாம, அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கழிப்பிட வசதி இல்லாம, சரியான போக்குவரத்து வசதி இல்லாம எதற்கு அவசரமாக திறந்து ஐயா கலைஞர் அவர்களுடைய பேரை ஏன் வைக்கணும்னு தான் கேள்வி.
அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க பேருந்து வேணான்னு சொல்லலையே, பேருந்து நிலையம் வேணான்னு சொல்லலையே. கிளம்பாக்கம் நல்ல ஒரு பேருந்து நிலையம் தான், பெரிய பேருந்து நிலையம் தான். அங்க அடிப்படை வசதிகள் செஞ்சுட்டீங்களா? ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துட்டீங்களா? மக்கள் தங்குவதற்கு அங்க இடம் இருக்கா? சரியான ஒரு பாதுகாப்பு மின்சாரமே கிடையாது தெரியுமா? அது அந்த அந்த இடம் 1 கிலோமீட்டர் உள்ள போன பேருந்து நிலையத்துக்குள்ள அதுக்கு சரியான வசதிகள் இருக்கா? அப்ப அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி மாங்காய் வித்தவங்க, தேங்காய் வித்தவங்க, பூ வித்தவங்க, டீ கடை வச்சிருந்தவங்க, தள்ளுவண்டி கடை வச்சிருந்தவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பதில் என்ன இருக்கு? இப்ப இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி இருப்பாங்களா உழைப்பாளர்கள், ஒரு பெரும் கூட்டம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் எங்க போவாங்க? அப்ப அவங்களையும் சரி பண்ணிருக்கணும்ல. இல்ல இதுல ராமமூர்த்தி சார் இன்னொரு கேள்வி, அதாவது பொதுவா ஒரு நகரம் இருக்கு அப்படின்னாலே ஒரு தலைநகர்ல வந்து இன்னைக்கு ஒரு பேருந்து நிலையம் வந்து நகரத்துக்குள்ள இருக்கும், அது போல விமான நிலையம் வந்து கொஞ்சம் தள்ளி அவுட்லைன்ல இருக்கு, ஏன்னா இடங்கள் அதிகமா தேவைப்படும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான், அன்னைக்கு எதுவும் சென்னையில மட்டும்தான் விமான நிலையத்தையும் தாண்டி ஒரு பேருந்து நிலையம் இருக்கு அப்படின்னா அது கிளாம்பாக்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமா, நிச்சயமா. இப்போ $1 trillion வர்த்தகம் நோக்கி நம்ம போக போறோம்னு சொல்லியிருக்காரு. அதற்கான எதிர்கால, அதாவது தொலைநோக்கு பார்வையோடு இது திட்டமிடப்பட்டிருக்கு. எப்படி விமான நிலையத்தை தாண்டி பேருந்து நிலையத்தை கொண்டு போறது திட்டமிடப்பட்டிருக்கு. தொலைநோக்கு பார்வையோடு தான் திட்டமிடப்பட்டிருக்கு. இப்போ சபர்பன் ஏரியா, அதாவது புறநகர் பகுதிகள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அப்போ இந்த கட்டமைப்பு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து இப்போ மதுரை வந்து ஒரு சிறிய நகரம் தான், ஆனா அங்கேயே 4 பேருந்து நிலையங்கள் இருக்கு, புரியுதுங்களா? ரொம்ப காலகட்டமா மதுரை வந்து பெரிய நகரம், மாநகரம். அது சென்னையோட பெருசையா? சென்னை தான் தமிழ்நாட்டிலே சின்ன மாவட்டம், மக்கள் தொகையில பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ரைட். நான் அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அங்கேயே அந்த முறைகள்லாம் இருக்கு. ஏதோ 3-4 பேருந்து நிலையங்கள் வருவதுன்றது வந்து ஏதோ வந்து அது ஒரு பெரிய ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்ச மாதிரி, அது ஏதோ ஒரு பெரிய மக்கள் விரோத செயல் கட்டமைக்கிறது வந்து தவறான ஒரு கருத்து மக்கள்கிட்ட. பஸ் ஸ்டாண்ட் வேணான்னு சொல்லல இல்ல இவரே, ஆனா முறையா பஸ் ஸ்டாண்ட வந்து அவங்க முறைப்படி திறந்தாங்களான்னு பிரச்சனை வேற எதுவும் இல்ல. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பேர் வச்சு பேர்லாம் சொன்னா பேர் ஐயா நீங்க அதான் நீங்க மாத்துறீங்க பாருங்க, நீங்க அப்படியே டிபேட்ட மாத்துற பாருங்க ஐயா. அதுக்கு பேர் அடுக்குமா இது இந்த பொய் அடுக்குமா பேர் அவர் குறிப்பிடல. இப்போ உடனடியா வந்து பேருந்து நிலையத்தை திறக்கணும், உடனடியா பேருந்து நிலையத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு அப்படி கொண்டு வர்றாரு. அதனுடைய அர்த்தம் அதுதான். ஆமா, இல்ல பேருந்து நிலையத்துக்கு நீங்க யார் பேர்னா வச்சுக்கோங்க, பேருந்து நிலையத்தை நீங்க எப்ப வேணாலும் திறந்துக்கங்க, ஆனா அந்த பேருந்து நிலையத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு என்ன வசதி இருக்குன்னு கேக்குறாரு. அதுவும் அடிப்படை வசதி, இங்க இருந்து போறதுக்கு ஏசி பஸ் விடுங்கன்னு கேட்கல, போறதுக்கு என்ன வசதி இருக்குன்னு கேக்குறாரு. செய்தி பாருங்க ஐயா, தாம்பரம் பெருங்குளத்தூர் வர வாகனங்கள் எல்லாமே, வண்டலூர் வர வாகனங்கள் எல்லாமே வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்க பாருங்க, கொடுத்துட்டாரு சிவசங்கரன் பார்வையிட்டார் இல்லையா, அதன் பிறகு அவர் அறிக்கை வெளிவிட்டு இருக்காரு, அதை பாருங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ இந்த பகுதியெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, OMR தான் வந்து பெரும்பாலும் இந்த இளைஞர்கள் பணி செய்யக்கூடிய பகுதியா இருக்கு. அவங்களுக்குலாம் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து கேளம்பாக்கம் ஹைவே வழியா அவங்க வந்துட முடியும், ரொம்ப ஈஸிலி இது ஆக்சசிபிளா இருக்கு. அவங்க OMRல வேலை பார்க்குற ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு மட்டும் இந்த கிளாம்பாக்கம் பயன்படுத்துறீங்க. ஐயா நீங்க 6 மணிக்கு வாங்க, என் கூட 6 மணிக்கு என் கூட வாங்க. எவ்வளவு டிராஃபிக் இருக்கு நான் காட்டுறேன் ஐயா. பெருங்குடி அடையார் வந்து வர்றது எவ்வளவு நேரம் ஆகும், அப்படியே கிளம்பாக்கம் ரோடு, அப்ப கோயம்பேடு, வடபழனி, சாலிகிராமம், அண்ணா நகர், சூளைமேடு, வாழ்றவங்க மனுஷனே இல்லையா? மாடா வாழ்ற நம்ம. நான் என்ன சொல்றேன்னா, கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பாக்கத்திற்கு எல்லாராலையும் மூட்டை முடிச்சுலாம் தூக்கிட்டு பஸ்ல எல்லாம் ஏத்த மாட்டாங்க. எந்த டிரைவர் எந்த கண்டக்டர் ஏற்றிருக்காங்க சொல்லுங்க? இப்ப ஊர்ல இருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஊர்ல ஒரு விழாக்கு நம்ம போறோம்னா சும்மாலாம் நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஊர்ல இருந்து ஏதாவது கொடுத்து அனுப்பாங்க, அரிசியோ கோதுமையோ பருப்போ கொடுத்து அனுப்பாங்க. அவ்வளவு மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு கிளம்பாக்கத்துல இருந்து எப்படி கோடப்பாக்கத்துக்கு எப்படி வர்றது? ஒரு ஆட்டோக்கு 2000 ரூபாங்க. கிளம்பாக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்போ கோயம்பேடு சுத்தி இருந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்லணும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக நாங்க வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்திருக்கோம், வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், பாராட்டுறோம், தப்பே நான் சொல்லல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெளி மாநிலங்கள்ல இருந்து, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகளால் தான் சென்னை தலைநகரம் வந்து ஸ்தம்பிக்குது, டிராபிக்கா இருக்குன்னு புதுசா ஒரு உருட்டுறாங்க. இது காலகாலமா 50 வருஷமா அப்படித்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் எப்ப கூடுவாங்க? திருவிழா காலங்கள்ல கூடுவாங்க. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், வருஷப்பிறப்பு, இந்த 4 நாட்களுக்கு தான் மக்கள் அலைகடலான கூட்டம் கோயம்பேடுல இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அந்த நேரங்கள்ல பயன்படுத்துங்க. அதாவது சாமானிய மக்கள், ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் அரசு பேருந்துல போவாங்க. மிடில் கிளாஸ், ஐயா போன்ற திமுக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏசி பஸ்ல, கொஞ்சம் பிரைவேட் பஸ்ல தான் போவாங்க, கார்ல போவாங்க. அவங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தோம்னாலும் போயிடுவாங்க.
வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்து, வெளி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்து எல்லாத்தையும் கீழாம்பாக்கத்துக்கு அமைச்சிட்டு தமிழ்நாடுக்குள்ள போற அரசு பேருந்துகளை நீங்க கோயம்பேட்டில் வைங்க. ஏன் டிராபிக் ஆக போகுது? அரசு யாருக்கானது? மக்களுக்கானது. அரசு பேருந்து யாருக்கானது? மக்களுக்கானது. அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏதோ தனியார் பேருந்துலாம் போகுது, ரோடெல்லாம் ஸ்தம்பிக்குது, கூட்டமா வருதா, அப்ப தனியார் பேருந்துகளை மட்டும் கிளம்பாக்கத்துக்கு அனுப்புங்க. எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க. இப்ப இந்த கோயம்பேடு இவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்தை என்ன பண்ண போறீங்க? மாநகரத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க இந்த பேருந்துகள் மட்டும் தான் கோயம்பேடுக்குள்ள போயிட்டு வருவாங்கன்னா அப்போ அவ்வளோ இடம் வேஸ்ட் ஆகுது இல்லை? அதை என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் சொல்லணும்ல. உங்களுக்கு டிராபிக் தான் பிரச்சனை அப்படின்னா இந்த வழியை பயன்படுத்துங்க. மற்ற நேரங்கள்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயல்பாக பேருந்துகள் வெளி மாநிலத்திற்கும் மாவட்டத்திற்கும் செல்லும். விடுமுறை காலங்கள்ல, தொடர் லீவுகள்ல மக்கள் அதிகமாக கூடும்போது இது எல்லாமே கம்பல்சரி அரசு பேருந்தா இருந்தாலும் சரி, தனியார் பேருந்தா இருந்தாலும் சரி, கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு இல்ல? ராமூர்த்தி சார், அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கடுமையான விமர்சனம் வருது. அதை நீங்க யாரும் எதுவும் மறுக்கவும் முடியாது, நீங்க திமுக அதுக்கு முட்டு கொடுக்கவும் முடியாது. இன்னொரு பக்கம் அதோடைய பராமரிப்பு டெண்டரை யாருக்கு கொடுத்தீங்க? ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா அப்படின்னு அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டினதாவே இருக்கட்டும், நீங்க திறந்து வச்சதாவே இருக்கட்டும், வேற வழி இல்லாம மக்களுக்கு சேவை செய்யற நோக்கத்தில் திறந்து வச்சிட்டீங்க. டெண்டரை யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்ல மாட்டாங்க. இங்க இருந்து குஜராத்ல உள்ளவர் கொடுத்துருக்காங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க கேட்காங்க. இங்க கேட்டதை டெண்டர் ஆன்லைன் சம்பந்தப்பட்டது. அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. தகவலை நீங்க சொல்லிருங்க. டெண்டர் யாரு கொடுத்தாங்க, எவரு கொடுத்தாங்க, யாரோட பெயர் எனக்கு தெரியல. பட் டெண்டர் ஆன்லைன்ல தான் கொடுக்குறாங்க. எல்லா டெண்டருமே, இந்த டெண்டர் மட்டும் கிடையாது, எல்லா டெண்டர்களுமே தமிழ்நாட்டுல ஆட்களே கிடையாது, ஆன்லைன்ல தான் கொடுக்குறாங்க. அதனால அவங்க வட மாநிலத்துல போய் கொடுத்துட்டு வருவாங்க. இதை நம்ம நம்பணும். எல்லாமே ஆன்லைன்ல முறையா இவங்க எல்லாமே சரி பண்றாங்க. சரியா தான் போயிட்டு நடைமுறை அதுதான். அது ஆன்லைன்ல கொடுக்கப்பட்டதால அதை எடுத்திருப்பாங்க. இல்ல இது எந்த விதத்துல ஏற்புடையதா இருக்கு? அதாவது ஆன்லைன்ல நாங்க விட்டோம், இங்க தமிழ்நாட்டுல எடுக்க யாருமே ஆன்லைன்ல வரல. குஜராத்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு தான் ஆன்லைன்ல லைன் கிடைச்சிச்சுன்ற மாதிரி இருக்கு. அப்ப சென்னையில உள்ளவங்களுக்கு, தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம உண்மை எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. உண்மை சம்பவத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவங்க சங்கி, பிஜேபி பி டீம் பின்னாடி இருந்து இயக்குது, உடனே பெரியாரையும் திராவிடத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. நம்ம திமுக செய்யற அடாவடித்தனத்தையும் மக்கள் விரோத செயலையும் நம்ம கண்டிச்சோன்னா உடனே இவங்க எல்லாம் திராவிடத்துக்கு எதிரானவர்கள், பெரியாரியத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள்ன்ற ஒரு போலியான முத்திரையை திமுக ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, பேருந்து நிலையத்தை அவசரமா திறந்து எதுக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பேரை வைக்கணும்? அது எல்லாருடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் நான் கேட்கிறேன். உடனே அவரு தெரியுதா, இவர் யாரோட ஆளு தெரியுதா, எப்படி பேசுறாரு தெரியுதா அப்படின்னு இவர் ஒரு பிராண்ட் பண்றாரு. பாத்தீங்களா? இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துங்க தமிழ்நாட்டுல. இல்ல அவர் சொன்ன மாதிரி, இப்ப லயலாமணி அவர்கள் சொன்னது மாதிரி பெரியார்னு அவரை முன்னிறுத்துறீங்க அப்படின்னா, பெரியாரை ஏன் திமுக மட்டும் உரிமை கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப திமுகவுக்கும் பெரியாருக்கு மட்டும்தான் மாநாட்டுல பெரியார் தான் முன்னிறுத்தப்பட்டு பேசப்பட்டிருக்காரு. இல்ல திமுக காரங்க பேசும்போது தமிழ்நாட்டில் சமூக நீதி ஏன்னா இல்ல, பாமக கூட அவங்களுடைய கொள்கையில தலைவரா கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் தான் வச்சிருக்காங்க. ஏன் நேற்று கட்சியை ஆரம்பித்த விஜய் கூட பெரியாரையும் காமராஜரையும் தான் பத்தி பேச. சோசியல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு ஐகான் பெரியார். அதை விட்டுருங்க, அது எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அதை எந்த அளவுக்கு அதிகமா பேசுறாங்க, அவரை பின்பற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக நீதியும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் மனிதன் சமன்ற சமத்துவத்தையும் பேசக்கூடிய எல்லாருக்குமான ஒரு தலைவர் பெரியார் தான். சரிங்களா? பெரியாரை யாரு வேணாலும் பேசலாம், திராவிட கோட்பாடுகளை யாரு வேணாலும் பேசலாம். அதை பிராண்ட் பண்ணக்கூடாது. திமுக தான் பேசும், திமுகவுக்கு தான் சொந்தம் அப்படிலாம் பேசக்கூடாது. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் பெரியாருடைய சிலைகளை நாங்கள் அகற்றிடுவோம்னு சொன்னாங்கல்ல. அப்ப பேசுறாங்கல்ல, சுயமரியாதை பற்றாளர்கள், சமூக நீதி பற்றாளர்கள் சொல்றாங்கல்ல, யாராவது கண்டிச்சு அண்ணாமலை எதிர்த்து யாராவது பேசினாங்களா? அவர்தான் கண்டிச்சாங்களா? இல்ல, அவர்தான் வேற நல்ல இடத்துக்கு மாத்தணும்னு சொல்லிட்டாரு. சனாதனத்தை குறித்து முதல்ல ஊடகங்கள் அண்ணாமலை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் அப்பெல்லாம் கிடையாது. ஏங்க அண்ணாமலை ஒரு கட்சியோட தலைவர் தாங்க. இல்ல அவர் தவிர்க்க முடியாதுங்க. பேசிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பேசிட்டாங்க. தேவையில்லை, நம்ம விவாதத்துக்கான தலைப்பு. நீங்க சமூக நீதி சமத்துவம் சொன்னதுனால நான் சொல்றேன். 17 வயது சிறுமி ரேகா அவர்கள் ஒரு எம்எல்ஏ உடைய வீட்டுல மகனாலும் மருமகளாலும் சாதி ரீதியா உடல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்க. அது குறித்து வாய் திறந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, திமுக கட்சியை சார்ந்தவர்களோ, இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோ ஒரு போஸ்ட் கூட போடல. அவரு இப்ப ஸ்பெயினுக்கு போயிருக்காரு, அங்க டென்னிஸ் பிளேயரோட போட்டோ போட்டிருக்காரு. சொல்லுங்க பதில். அதாவது அவரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்லிட்டாரு,
இது அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இது சம்பந்தம் நம்புற இல்லைங்க. மாதிரியா இருக்கு? ஐயா, திருமணம் நம்புற இல்ல, மாதிரி இல்ல, யாருமே அவங்க தெரியாது. குடும்பம் இல்ல, அதை ஏங்க, விட்டுருங்க. இப்ப திரு அது ஸ்டாலின் அவர்களை இன்னையோட விவாதம் அது கிடையாது. இல்ல சரி விடுங்க. கிளாம்பாக்கம் நம்ம பேருந்து நிலையத்தோட விவாதத்துக்குள்ளே நம்ம தலைவர் விவாதத்தை இல்ல, தாண்டி இல்ல, நம்ம போக வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க சமூக நீதி சமத்துவம் பேசுறதுனால இது நான் ஒரு சொல்றேன். தனி மனிதனுடைய பிரச்சனை வந்து ஒரு கட்சியின் பிரச்சனையா ஐயா, எது தனி அதே மனித நான் பிரச்சனை? தெளிவா ஐயா, சொல்றேன். எது தனி மனித அவர் பிரச்சனை? வந்து கட்சி ஒரு பெண் பிரமுகரா? ஒரு 17 வயசு இல்ல, இல்ல, வரைக்கும் அவர் ஒரு கட்சி பெண்ணை பிரமுகரா? சாதி ரீதியா சொல்லி அவர் கட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்காரா? ஐயா, யாரு? அவங்க மகன் ஏங்க அவங்க அப்பா தாங்க சட்டமன்ற உறுப்பினர். அவர்தான் இல்லன்ட்டாரு. ஐயா, சம்பந்தம். இங்க பாருங்க ஐயா, ஐயா இப்படி எல்லாம் ஐயா முட்டு கொடுக்கலாம், அவர் தவறே கிடையாது, இருக்காரு, தவறே அவர் கிடையாது. என்ன நடந்ததுன்னு ஆனா எனக்கு இந்த தெரியாதுங்க. அளவுக்கு ஐயா, என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை அதை நீங்க எடுங்க. அதெல்லாம் பெரியார் தலையிட பெரியார் மாட்டாங்க. ஆதரவாளர் இல்ல, சொல்றேன். அது திராவிட ஆதரவாளர் திமுக பொள்ளாச்சி ஆதரவாளர்கள் விவகாரம் எல்லாமே பேசுனாங்க. தொடர்ச்சியா தான் பேசிட்டு வராங்க. அதை இல்ல, விட்டுருவோம். பொள்ளாச்சி விவகாரத்துக்கெல்லாம் பொள்ளாச்சி அது எந்த பெண்கள் பொள்ளாச்சி அதுக்கு ஏதாவது பேசிருக்காங்களா? பொள்ளாச்சி குற்றத்துக்கு உள்ளானவங்க எல்லாத்தையும் கைது பண்ண நம்ம சொல்லிட்டு என்னைக்கு இருக்கோம். சொல்றீங்க? புரியுதா? நம்ம திமுக இது பத்தி வரைக்கும் பேசினா, போராட்டம் நடத்திருக்கீங்க. திமுக பத்தி பேசினா உடனே அதிமுக பிராண்ட் கொடுத்து இல்ல இல்ல நீங்க அப்படி இல்ல. இது அப்ப இவங்களுடைய இது- அரசியல் எவ்வளவு இது- கீழ்த்தரமா இருக்கு தெரியுதுங்களா? எது பேசினாலும் ஒண்ணு ஒரு பிஜேபி முத்திரை, ஒரு ஏடிஎம்கே முத்திரை. ஏதோ தமிழ்நாட்டை வந்து திமுக தான் குத்தகை கொடுத்த மாதிரியும், ஏதோ தமிழ்நாட்டை வந்து அவங்களுக்கு தான் பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரியும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு நான் பேசுவாங்க? உலகம் வந்து பராமரிப்பே இல்லாம இருந்தது. ஆமா, அது திமுக கண்டிப்பா வந்து தான் அதை நாங்க சரி அதிமுக பண்ணோம். அதுக்கு இல்ல, நாங்க அதுக்கெல்லாம் நீங்க குரல் ஐயா, கொடுக்கலையே. 10 ஆண்டுகள் அதுக்கெல்லாம் குரல் கொடுத்தா பரவாயில்ல. 10 ஆண்டுகள் அதிமுக செய்த மக்கள் விரோத செயல்னாலதான் சரி திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், எல்லாரும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சும்மா யாரும் வாய்ப்பு கொடுக்கல. மக்கள் மன்றத்துல சரிங்களா? திமுக அப்போ மக்கள் ஓட்டு போடுறதுனால நற்பெயர் திமுக இருக்குங்க. வந்துச்சு. என்ன பண்ணாங்க சொல்லுங்க? இப்ப பரந்தூர்ல மக்கள் செல்வாக்கு பெற்ற ஏங்க, ஒரு பரந்தூர்ல- கட்சியாக திமுக இன்னைக்கு ஏங்க, வளர்ந்து பரந்தூர்ல வருதுங்க. போராட்டம் பண்றது யாருங்க? பரந்தூர்ல போராட்டம் பண்றது யாருங்க? விவசாயிகள். இவங்க தானே சொல்றாங்க விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் வாழ்க வாழ்கன்னு போஸ்டர் ஓட்டுறாங்கல்ல. பரந்தூர்ல 550 நாட்களுக்கு மேலாக அங்க போராடக்கூடியவர்கள் யார்? விவசாயிகள். நீங்க விமான நிலையம் கட்டுங்க, இவர் வளர்ச்சின்னு சொல்லிட்டாரு, பிரச்சனை கிடையாது. விமான நிலையங்களை விளைநிலங்களை அழித்துட்டு தான் கட்டணுமா? வேற இடம் கிடையாதா? அது வந்து விளைநிலம், அரசனுடைய கெசட்லயே இருக்குது அது விளைநிலம் என்று. சரிங்களா? அப்போ ஒரு நெல்லு விளைகிற பூமியை அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல நாங்க ஏர்போர்ட் கட்டுவோம் என்பது சர்வாதிகாரத்தின் உச்சமா இல்லையா? அதிகார மமதையா இல்லையா? மக்கள் விரோத செயலா இல்லையா? அதை நம்ம கண்டிச்சு பேசுறோம். பதில் சொல்லுங்க ஐயாவை. நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படுவதெல்லாம் வந்து காலகாலமா நடக்கிற ஒரு விஷயங்க. ஏங்க நீங்க முட்டு இருங்க, கொடுக்காதீங்க. இருங்க, தப்பா இருங்க, இல்லையான்னு மட்டும் இருங்க. சொல்லுங்க ஐயா. ஏர் இப்போ பெங்களூர்ல 2 ஏர்போர்ட் இல்ல நான் வந்து ஐயா, நான் தமிழ்நாட்டுல தான் வாழ்றேன். கிளாம்பாக்கத்துல நீங்க இருந்து உடனே flight முடிச்சு ஒரு பரந்தூர் இல்ல. போகல. இப்ப நான் அங்க போக இல்ல, வேண்டியதா நீங்க இருக்கு. ஏன் நேரா பெங்களூரு, 20 டெல்லி, ஹைதராபாத் இல்ல, போறீங்க? அது மாதிரி தமிழ்நாடு மாநகரோட பேசுங்க. ஒப்பிட்டு தான் தமிழ்நாடு ஆகணும். பேசுங்க. மாநகரோட நம்ம ஒப்பிட்டு தமிழ்நாட்டுல தான் ஆக முடியும். ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம்? புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல பேசுங்க. ஒரு சர்வதேச முனையம் வருது. ஒரு விவசாயமே இல்லாத ஒரு நிலத்துக்கு அதற்கான விமான வசதிகளை நிலையம் நம்ம கட்டுங்க. பண்ணி கொடுக்கணும். சாப்பாடு கேட்க இன்னைக்கு போறீங்க. வந்து டெல்லியில இருந்து மும்பைல இருந்து தான் சர்வதேச விமானங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளது வந்து ஒரு 20% கூட கிடையாது. அப்போ நம்ம வந்து இப்ப மிகப்பெரிய அப்ப சர்வதேச அதிமுக company. 8 வழி சாலையை உருவாக்கணும்னு சொல்லும் போது எதுக்கு இந்த திமுக காரங்க எல்லாம் இறங்கி வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க? விளைநிலத்தை அதிமுக அழிக்கிறது, மரங்களை வெட்டுகிறார்கள், விவசாய நிலத்தை அழிக்கிறார்கள். அதனால் 8 வழி சாலையை மிக வன்மையாக கண்டிப்போம். இதே திமுக அரசாங்கம் போராடியதா இல்லையா? கட்சியை சார்ந்தவங்க அந்த மாற்று வழித்தடம் பண்ணியாச்சுங்க. போராடவே இல்லை. அப்போ அதே மாதிரி விளைநிலத்தை அழித்து எதுக்கு அங்க விமான நிலையம் நீங்க கொண்டு வரீங்க? அப்ப ரெட்டே வேடமா? அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வாய், ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு வாயா? திமுக நிலைப்பாடு வேறங்க. பரந்தூர் விமான நிலையம் நாங்க சொன்ன வழித்தடத்துல கொண்டு போறோம். இல்ல பரந்தூர் விமான விளைநிலம் நிலையம் பாதிக்காம பிரச்சனை ஒரு பக்கம் வழித்தடம் இருக்கட்டும். ஒண்ணு. விளைநிலங்களுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறதாவே இருக்கட்டும். இன்றைக்கு கிளாம்பாக்கத்துடைய சர்ச்சை எழுந்ததுனால இருந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வருது, மக்கள் அவதிப்படுறாங்க. இந்த செய்தி முதலமைச்சர் கவனத்திற்கு போயிருக்கும் இல்லையா? போயிருக்கு. முதலமைச்சர் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பதில் உடனே வச்சு நடவடிக்கை இந்த மாதிரி எடுத்தாரு. சரி, கேளுங்க ஒரு நிமிஷம். 11 மாசத்துல அங்க ஸ்டேஷன் வரப்போகுது. எல்லாம் தாம்பரம், வண்டலூர், பெருங்குளத்தூர் வர வாகனங்கள், குடுவாஞ்சேரி அதை தாண்டி தான் இருக்கு. இந்த வண்டலூர் வர பேருந்துகள், இது பெருங்குளத்தூர், தாம்பரம் வர வாகனங்கள் எல்லாமே வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தற்சமயத்துக்கு வந்து இந்த ஸ்டேஷன் வர வரைக்கும் வட சென்னையில் உள்ளவர்கள் வந்து நம்ம அந்த பேருந்து நிலையத்தை மாதனூர் பேருந்து நிலையத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். அங்கிருந்து ஒரு 160 வாகனங்கள் கிட்ட. இல்ல எதுக்கு இவ்வளவு சிரமம்னு கேக்குறேன். இல்ல, சிரமம்னு இல்ல. முழுமையா இல்ல, மக்களுக்கு பாவம் ஒரு அவர் பாருங்க, அவர் சும்மா உருட்டுறாரு. இப்போ அரசு பேருந்து ஓட்டுநர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்களா? ஊழியர்கள் எல்லாம் எதற்காக போராட்டம் பண்ணாங்க? ஓய்வூதியத்தை கொடுக்கணும். அரசிட்ட காசே இல்லை. முதல்ல கஜானா காலி. எப்படி 11 மாசத்துல இவங்க எல்லாத்தையும் வேலை செய்வாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. காசு எங்க இருக்கு கஜானால? சிஎம்ஏ அதானே சொல்றாரு. அரசே வந்து ரொம்ப நஷ்டத்துல போகுது, காசே இல்லை. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். வெள்ள பேரிடர் காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். கவர்மெண்ட் கஜானாவே இல்லை, மத்திய அரசு நமக்கு காசே கொடுக்கல. அப்படின்ற போது எப்படி 11 மாசத்துல இவங்க சொல்றதெல்லாம் செய்து முடிப்பார்கள்?
காசு இருந்தா தானே செய்ய முடியும், காசு தான் இல்லையே, எப்படி பண்ண முடியும்? இல்ல முறையா மக்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினால நீங்க வந்துட்டு நீங்க மக்கள் வந்து அவஸ்தைப்படுறாங்க. மக்களுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க முதலமைச்சர் சொன்னதா நான் சொல்றேன். இல்ல ஒரு அடிப்படை கட்டுமானங்களுக்கு வந்து பேங்க் கேரண்டின்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கு வந்து வங்கிகள் வந்து கொடுக்க போறாங்க. இந்த திட்டம் இது மக்கள் பயன்படுறதுக்கான திட்டம் என்னும்போது அதுக்கான எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இப்போ மெட்ரோவுக்கு வந்து 30% பேமெண்ட் நமக்கு வர வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் 8% வருமானம் கூட நமக்கு வரல. அரசாங்கம் அதுக்கெல்லாம் வெவ்வேறு நிதிகளை வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. இல்ல ஏதோ ஒரு வகையில எது தேவையோ அதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க. எது தேவையோ இப்ப எது முக்கியமோ அதுக்கான நிதி இதுக்கு திருப்பி விடுவாங்க. திருப்பி விட்டு அந்த வேலையை ஃபைட் பண்ணி சண்டை போட்டு அதை வாங்குங்க அப்படின்னா அதை பண்ண மாட்டேன்றாங்க. மத்திய அரசு கேட்டாங்கல்ல வெள்ள நிவாரண நிதி 25,000 கோடி உடனே கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் மத்திய அரசு கொடுக்கவே இல்லை. அதை தர்றதுக்கு என்ன வேலையை மாநில அரசு செய்யணுமோ அதை பண்ண சொல்லுங்க, போராட்டம் பண்ண சொல்லுங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை தர சொல்லுங்க, நம்மளுடைய வரி பணத்தை கேட்டு சண்டை போட்டு வாங்குங்க. அதை விட்டுட்டு சாமானிய மக்கள் கஷ்டப்படுற மக்கள்கிட்ட வந்து வருத்துவது, அவர்களை வந்து நோகடிப்பது சரியா? அதுதான் என்ன வருத்துனாங்க ஒன்றும் புரியல. நடுவண் அரசு கிட்ட வந்து அது சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து எந்த போராட்டமும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது வந்து படிப்படியா கொடுக்கப்படும் சொல்லி அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருந்து அவங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது வேற. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை விட இதனால வந்து பயனாளிகள் வந்து வளரணும். மக்கள் பேருந்து பயன்படுத்துவர்கள் இப்போ நீங்க கோயம்பேடுல ஏறினாலும் 1.5 மணி நேரம் ஆகுது இல்லையா வர்றதுக்கு? ஐயா ஒருத்தன் மெட்ராஸுக்கு வேலை தேடி கோயம்பேடுல ஏறினாலும் ஒரு சினிமா உதவி இயக்குனர் ஆகுவதற்கோ இல்ல ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்காகவோ இல்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்ய வரான்னா அவன் வந்து அழகா வருவான், ஒரு நாள் முழுவதும் வந்து வேலை தேடுவான். வேலை கிடைக்கல நேரம் எங்க போவான், கோயம்பேடுல போயிட்டு படுத்து தூங்கி எழுந்து குளிச்சுட்டு அடுத்த நாள் காலையில வேலைக்கு போவான். இது இயல்பா பாமர மக்கள் செய்யக்கூடிய ஒரு பணியா இருந்துச்சு கோயம்பேடு பேருந்து நிலையத்துல. இப்போ வந்து சாமானிய மக்கள் ஒருத்தர் வராரு சென்னையில வந்து ஏதாவது ஒரு பிழைப்பு செய்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணுன்றது ஒரு சாமானிய மக்கள் வரும்போது அவனுக்கு இங்க வந்து சொந்தக்காரன் கிடையாது, தங்க இடம் கிடையாது, எதுவுமே இல்லாத போது அவன் எங்க போய் தங்குவான்? இது நேரம் கிளம்பாக்கத்துக்கு போகணுமா? 40 கிலோமீட்டரு எங்க போவான்? நான் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வேணான்னு சொல்லல. இவர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இப்ப மூடி லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் மூடி லாக் பண்ணி சொல்லல, அங்க உள்ள இருந்த கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இந்த டிக்கெட் இருந்தாதான் அங்க தங்க விடுவோம்னு ஏதாவது இருக்கா? ஐயா அப்படிலாம் கிடையாது, அந்த பக்கம் இப்ப விடவே மாட்டாங்க. அங்க பாருங்க, அங்க இருந்த கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டுச்சு. அங்க போங்க, வெறிச்சோடி இருக்கிறாங்க, வருமானம் இல்லாம இருக்கிறாங்க. நீங்க மக்களோட வலியோட பேசுங்க, அரசுக்கும் இந்த ஆட்சிக்கும் ஆதரவா பேசாதீங்க, சரிங்களா? உங்களுடைய வலி வேதனை தெரியும். ஆதரவா பேசதான் வந்திருக்கேன். மக்கள் வந்து இது உண்மையிலே ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து மாற்றம் ஒன்றே மாறாத விதின்ற மாதிரி மாற்றத்தை எதிர்நோக்கி தான் இருக்கு நகரம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கோயம்பேடு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுல வந்து போக்குவரத்து குறைஞ்சிருக்கு. மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் வந்து நகரங்கள்லாம் ரொம்ப இயல்பனம். அவரு ஹைதராபாத் பெங்களூர்ல எல்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போறது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. இதே சென்னையில வந்து எவ்வளவு ஈஸின்றதை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரே ஒரு பிளாக் இருந்தது இந்த அடையார் மேம்பாலத்துல வந்து ஒரு பாலம் இல்லை. அதனால மட்டும்தான் இந்த ஒரு பகுதி தான் வந்து எப்பயுமே வந்து நெரிசலுக்குள்ளான ஒரு பகுதியா இருக்கு. பிற பகுதிகளோட ஒப்பிட்டு அதே மாதிரி இன்னும் ஒரே ஒன்னே அவ்வளவு பேர் குவிஞ்சிருந்தாங்க. இப்ப வந்து வேளச்சேரி வந்துருச்சு, குரோம்பேட்டை வந்துருச்சு, பணி திட்டங்கள் ஒரு பக்கம் வரட்டும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால என்ன பயன்கள் இருக்கு பொதுமக்களுக்கு அப்படின்றது மட்டும் உங்களோட இறுதி கருத்தா பதிவு பண்ணுங்க. நேரம் பதிவு பண்ணுங்க. நேரம் வந்து அவங்களுக்கு சீக்கிரமா அவங்க போயிட முடியும். உடனே சென்னை நகரத்தை வந்து அவங்க ரீச் ஆயிட முடியும். சென்னை நகரத்துக்குள்ள வந்தாலும் அந்த கோயம்பேடு வரை போய் சேர்றதுக்கான நேரம் வந்து மிச்சமாகும். அவங்க அங்கேருந்து வந்து அவங்க இப்படி கிழக்கு பக்கம் போகிறதோ வடக்கு பக்கம் போகிறதோ மத்திய சென்னை போகிறதுக்கோ எல்லாத்துக்குமான ஒரு மையப்பகுதியாக இருக்குது கிளாம்பாக்கம். அதனால் வந்து உண்மையிலே நான் வரவேற்கிறேன். திரு லயோலா மணி அவர்கள் இப்போ அவர் வந்து ராமூர்த்தி சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி அதனால் வரக்கூடிய பயன்களை பற்றி நீங்கள் பட்டியலிட்டார். ஒரு 4-5 பயன்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் இன்றைக்கி மிக முக்கிய பாதிப்புகளாக மக்களுக்கு இன்றைக்கி என்னென்ன பாதிப்புகள் உண்டாயிருக்காங்க? அதாவது ஐயா வந்து சொன்னார் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஒரு 4 சொன்னார். ஐயா வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்க போதோ அதை சொல்லியிருக்கிறார். நான் வந்து உடனடி பசிக்காக உடனடி வலிக்காக எனக்கு உடனே மருந்து தேவைப்படுது அப்படின்ற போது கிளம்பாக்கத்திலிருந்து எங்கே போனாலும் இப்போ என்ன டிராஃபிக் இருக்கோ அதே டிராஃபிக் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிளம்பாக்கத்திலேருந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம், ரோட்டில் தான் போக போகிறோம். இங்கே வந்து 2 சக்கர வாகனம் அதிகமாகிடுச்சு, 4 சக்கர கார்கள் வாங்கக்கூடிய எல்லாம் அதிகமாகிடுச்சு. டிராஃபிக் என்பது எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு வளர்ச்சி மாவட்டம்,
சென்னை என்பது எல்லாரும் தொழிலுக்காக இங்கே வரக்கூடியது, எப்பவுமே அந்த டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்னா, பேருந்து நிலையத்தை நீங்க உருவாக்குங்க, நம்ம வரவேற்கிறோம். 100% முறையான கட்டமைப்புகளை உருவாக்கி, அதாவது பாமர மக்கள் மனசு நோகாதபடி, பாமர மக்களுடைய வாழ்வியல் பாதிக்காதபடி எந்த திட்டத்தையும் கொண்டு வந்தாலும் மனப்பூர்வமாக நம்ம வரவேற்போம். ஆனா இவர்கள் பாமரர்களுக்காக கொண்டு வர்ற மாதிரி திட்டங்கள் தெரியல. நல்ல சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவங்க, கார்பரேட் செக்டார்ல இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழக்கூடிய வகையிலான ஒரு இதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கிளம்பாக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பெரும் துயரமாக மக்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அதற்கான ரிசல்ட் எப்போ அனுபவிப்பாங்கன்னா, ஐயா மாதிரி 20 வருஷம்லாம் வேணாம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு இந்த கிளம்பாக்கம் பேருந்தால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் குறித்து ஓட்டுச்சீட்டு முறையில் மக்கள் பதில் கொடுப்பார்கள். நிச்சயமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட தொடர் கருத்துக்களையும் மக்களுடைய அந்த பாதிப்புகள் குறித்து மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.